வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். கல்லூரி படிப்பை முடித்த கையோடு வானத்தில் சிறகடித்து பறக்க துடித்த கவிதாவின் கனவுகள் அனைத்தும் ஒரு புள்ளியின் நிலை பெற்றன. பையன் வெளிநாட்டில் இருக்கான், நல்ல வசதியான குடும்பம், உன்னை தங்கம் போல பார்த்துப்பான் என்று வீட்டில் இருந்த பெரியவர்கள் ஒற்றை வரிசையில் நின்றபோது கவிதாவால் மறுப்பு எதுவும் சொல்ல முடியவில்லை. திலீப்பை முதலில் சந்தித்த போது அவனது பேச்சில் இருந்த கனிவும் பண்பும் கவிதாவை ஈர்த்தன. கல்யாணம் முடிஞ்சதும் உன்னை என் கூடவே கூட்டிட்டு போயிடுவேன் கவிதா, அங்க நாம புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் என்று அவன் கொடுத்த வாக்குறுதி அவள் மனதில் இருந்த தயக்கத்தை போக்கி பெரும் நம்பிக்கையை விதைத்தது. அவர்கள் திருமணம் ஒரு கனவு போல நடந்து முடிந்தது. திருமணத்திற்கு பிந்தைய அந்த 3 மாதங்கள் கவிதாவின் வாழ்வில் வசந்த காலமாய் அமைந்தது. திலீப் அவளிடம் காட்டிய அன்பு எல்லையற்றது. மாலை நேரங்களில் கடற்கரை நடைபயணங்களின் போதும் நீண்ட இரவு பேச்சுகளின் போதும் அவர்கள் வெளிநாட்டில் வாழப்போகும் வாழ்க்கையை பற்றி 1000 கனவுகளை பகிர்ந்து கொண்டனர். அங்க இருக்கிற குளிரும் பனிப்பொழிவும் உனக்கு ரொம்ப பிடிக்கும், நாம ஒன்னா சேர்ந்து சமைக்கலாம், புது இடங்களுக்கு போகலாம் என்று திலீப் விவரிக்கும் போது கவிதா அவன் தோள் சாய்ந்து அந்த காலத்திற்காக காத்து கொண்டிருந்தாள். ஆனால் காலம் அவர்களின் நினைத்தது போல நகரவில்லை. விசா நடைமுறையில் ஏற்பட்ட சில சிக்கல்களும் திலீப்பின் வேலை இடத்தில் உருவான திடீர் நெருக்கடியும் அவர்கள் திட்டத்தை தலைகீழாக மாற்றியது. கவிதா, நான் உடனே கிளம்ப வேண்டிய சூழ்நிலை, உன்னை இப்போவே கூட்டிட்டு போக முடியல. ஆனா பயப்படாத, இன்னும் 2-3 மாசத்துல எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்து உன்னை அழைச்சிட்டு போறேன் என்று திலீப் சொன்னபோது கவிதாவின் உலகம் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது. விமான நிலையத்தில் திலீப்பின் கைகளை பிடித்தபடி கவிதா மௌனமாக அழுதாள். உன்னை பிரிஞ்சு இருக்கிற ஒரு நிமிஷம் கூட எனக்கு பிடிக்கல திலீப், நீங்க சொன்ன அந்த வாக்குறுதியை மட்டும் மறந்துடாதீங்க என்று அவள் விம்மினாள். அவள் நெற்றியில் முத்தமிட்டு சீக்கிரம் வந்துடுவேன் என்று சொல்லிவிட்டு அவன் கடல் தாண்டி சென்றான். மஞ்சள் கயிறு மனம் மாறா முன்னே மஞ்சம் விட்டு மறைந்தாயே, ஏனோ கடல் தாண்டி நீ செல்லும் தூரம் என் கண்ணீரின் ஆழத்தை விட பெரியதோ, முகம் பார்த்து பேச துடித்த உதடுகள் இன்று முடங்கி கிடக்கின்றன. தலையணை உரையில் கைவளையல் ஓசை உனக்கு கேட்கவில்லையா? காலடி சத்தம் இன்றி என் வீடு அழுகிறதே. நீ சென்ற திசை நோக்கி தினம் நான் பார்த்திருக்க உன் நினைவுகள் மட்டும் நிழலாய் என்னை தொடர, கனவுகளில் மட்டும் நீ தந்த முத்தம் காலையில் எழுகையில் காணலாய் கொதிக்கிறதே. பணத்தால் நிறையுமா இழந்த இளமை காலம், துணையின்றி தவிக்கும் என் தனிமையின் பாரம், எப்போது தீரும் நம் நீண்டகால பிரிவு? மனம் முடிந்த 3 மாதங்களில் கணவன் அருகில் இல்லாத தனிமை கவிதாவை சூழ்ந்தது. அந்த பெரிய வீட்டில் திலீப்பின் நினைவுகளோடும் அவனை மீண்டும் வருவான் என்ற நம்பிக்கையோடும் கவிதா தன் நாட்களை நகர்த்த தொடங்கி. சென்னையின் பரபரப்பான சத்தங்களுக்கு பழகிய கவிதாவுக்கு இந்த பசுமையான கிராமம் ஒரு அமைதியான மயானத்தை போலதான் காட்சியளித்தது. திருமணமாகி 1 மாதம் கூட முழுமையாக கழிக்காத நிலையில் அவளது கணவன் திலீப் வெளிநாடு வேலைக்காக கிளம்பி சென்றிருந்தான். அவன் சென்ற பிறகு அந்த பெரிய வீடு அவளுக்கு ஒரு அழகான சிறைச்சாலையாக மாறியது. சுவர்கள் பேசத் தொடங்கின, ஆனால் அவற்றுக்கு ஆறுதல் சொல்ல தெரியவில்லை. அந்த பெரிய முற்றத்தில் அமர்ந்து அந்தி சாயும் நேரத்தை பார்ப்பது அவளுக்கு பிடித்திருந்தது. ஆனால் அங்கேயும் தனிமை அவளை இறுக்கியது. அவள் கருவுற்ற செய்தி தெரிந்தபோது அவள் முதலில் அழுந்தது மகிழ்ச்சியில் அல்ல, பயத்தில். திலீப், நான் அம்மாவாக போறேன் என்று ஃபோனில் சொன்னபோது மறுமுனையில் திலீப் சந்தோஷ கூச்சல் அவளுக்கு கேட்டது. ஆனால் அந்த குரல் அவளுக்கு அருகாமையை தரவில்லை. திலீப்,
5ஆம் மாதமாவது வந்துடுவீங்களா? என் வயிற்றில் நம் பாப்பா அசைவதை நீங்கள் உங்கள் கைகளால் உணர வேண்டாமா என்று அவள் உருக்கமாக கேட்டாள். நிச்சயமாக வந்துடுவேன் கவிதா, மேனேஜரிடம் பேசிவிட்டேன் என்று அவன் கொடுத்த வாக்குறுதியை நம்பி நாட்களை எண்ணத் தொடங்கினாள். 5ஆம் மாதம் வந்தது. குழந்தையின் முதல் அசைவை அவள் உணர்ந்தபோது அவளது கண்கள் திலீப்பின் கைகளை தேடின. ஆனால் அங்கே இருந்தது மொபைல் ஃபோன் திரையில் வெளிச்சம் மட்டுமே. அவனால் வர முடியவில்லை. வளைகாப்பு விழா கோலாகலமாக நடந்தது. உறவினர்கள் கூடினர். மங்கள இசை ஒலித்தது. ஆனால் கவிதாவுக்கு பட்டுச் சேலையின் பாரத்தை விட மனதின் பாரம் அதிகமாக இருந்தது. கைகளில் மருதாணி சிவந்திருந்தது. ஆனால் மனமோ வாடி போயிருந்தது. அவளது மடியில் சீர்வரிசைகளை வைக்கும்போது திலீப் வீடியோ காலில் பார்த்து கொண்டிருந்தான். ரொம்ப அழகா இருக்க கவிதா என்று அவன் திரையில் முத்தமிட்ட போது அவள் கூட்டத்திற்கு தெரியாமல் தன் கண்ணீரை துடைத்து கொண்டாள். மணமேடையில் கணவன் இல்லாமல் உட்கார்ந்திருப்பது எவ்வளவு பெரிய வலி என்பதை அந்த நிமிடம் அவள் உணர்ந்தாள். பிரசவ வலி தொடங்கிய அந்த நள்ளிரவு கவிதாவுக்கு நரகமாக இருந்தது. ஒவ்வொரு முறை வலி எடுக்கும் போதும் திலீப் என்று அவளது வாய் முணுமுணுத்தது. பிரசவ அறையில் மற்ற பெண்களுக்கு அவர்களின் கணவர்கள் தைரியம் சொல்ல கொண்டிருக்க கவிதா மட்டும் செவிலியரின் கையை இறுக பிடித்து கொண்டாள். அவளுக்கு தேவைப்பட்டது ஒரு மருத்துவமனையின் நவீன வசதிகள் அல்ல, அவளது வலியை பகிர்ந்து கொள்ள துடிக்கும் திலீப்பின் விரல்கள். ஒரு வழியாக வலி ஓய்ந்து ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே கவிதாவுக்கு ஒரு பெயர் நினைவுக்கு வந்தது, யாழிசை. வீடே மகிழ்ச்சியில் திளைத்தது. திலீப் போனில் அழைத்து, பாப்பாவை காட்டு கவிதா, நம் யாழிசை எப்படி இருக்கா என்று உற்சாகமாக கேட்டான். ஆனால் கவிதாவுக்கு பேச தெம்பில்லை. அங்கே ஒரு உயிர் பிறந்துவிட்டது. ஆனால் அந்த தாயின் உணர்வுகள் செத்து போயிருந்தன. யாழிசையை தூக்கி காட்டிய போது திலீப் திரையின் மறுபக்கம் ஆனந்த கண்ணீர் வடித்தான். ஆனால் கவிதாவோ தன் குழந்தையை தன் கணவன் முதலில் கையில் ஏந்தும் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தில் ஒரு சடலத்தை போல படுக்கையில் கிடந்தாள். குழந்தைக்கு 5 மாதங்கள். வாசல் வரை தவழ்ந்து செல்லும் குழந்தையை தூக்க ஓடி வந்தவள் அங்கே தன் கணவன் நிற்பதைக் கண்டு சிலையாக உறைந்து போனாள். இத்தனை மாத ஏக்கம் அழுகையாக வெடித்தது. அந்த 3 மாதங்கள் அவர்கள் வாழ்வில் வசந்த காலம். ஆனால் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற லட்சியம் அவனை மீண்டும் பிரிக்கச் செய்தது. இன்னும் 2 வருடம்தான் என்று அவன் கிளம்பிய போது குழந்தை அப்பா அப்பா என்று அழைக்க அவன் இதயம் கனத்தது. திலீப் வெளிநாடு கிளம்பிய போது வழியனுப்ப வந்த உறவினர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் ஏராளம். கவிதா, எதற்கும் பயப்படாது. திலீப் இல்லாட்டி என்ன, நாங்க இல்லையா? ஒரு ஃபோன் போடு, அடுத்த நிமிஷம் வாசல்ல நிற்போம் என்று பெரியவர்கள் தட்டி கொடுத்த போது அவள் நிஜமாகவே நிம்மதியடைந்தாள். ஆனால் நாட்கள் நகர நகர அந்த வார்த்தைகள் வெறும் சத்தங்களாக மட்டுமே எஞ்சின. ஒரு முறை யாழிசைக்கு தடுப்பூசி போட செல்ல வேண்டும். ஆட்டோவில் தனியாக குழந்தையை வைத்துக்கொண்டு சமாளிக்க முடியாது என்பதால் பக்கத்து தெருவில் இருந்த மாமாவிடம் உதவி கேட்டாள். ஐயோ கவிதா, இன்னைக்கு பார்த்து எனக்கு ஒரு முக்கியமான பேங்க் வேலை இருக்கே, நீ வேணும்னா உன் சித்தி பையனை கேள என்று நழுவிக்கொண்டார்கள். விசாரணையில் இருக்கும் ஆர்வம் உதவியில் இல்லை. வார வாரம் ஃபோன் செய்து திலீப் எப்போ காசு அனுப்புவான், வீடு கட்ட இன்னும் எவ்வளவு குறையுது என்று கணக்கு கேட்கும் சொந்தக்காரர்களுக்கு கவிதா நீ சாப்பிட்டியா, குழந்தை எப்படி இருக்கா என்று கேட்கும் மனம் வரவில்லை. ஏதாவது ஒரு உதவியை எதிர்பார்த்து சென்றால்
இதோ பாரு கவிதா, இதெல்லாம் ஒரு பொம்பளையா நீயே சமாளிக்கணும். திலீப் அங்கே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். நீ சின்ன சின்னதுக்கெல்லாம் மற்றவங்களை எதிர்பார்த்து நிற்காத என்று உபதேசம் செய்து அனுப்பினார்கள். நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னவர்கள் யாரும் அவள் காய்ச்சலில் படுத்திருந்த போதோ அல்லது யாழிசை பால் குடிக்காமல் அடம்பிடித்த இரவுகளிலோ வந்து கதவை தட்டவில்லை. சொந்தங்கள் சூழ்ந்திருந்தும் அந்த ஒரு வேளை சாப்பாட்டிற்கு கூட யாருமின்றி கையில் குழந்தையை வைத்து கொண்டு அவள் அடுப்படி புகைக்கு நடுவே நின்றதுதான் கசப்பான உண்மை. திலீப் சென்ற பிறகு அந்த வீட்டின் சுவர்கள் கவிதாவை விழுங்க பார்த்தன. ஒரு நடுத்தர வர்க்கத்து பெண்ணுக்கு கணவன் அருகில் இல்லாத ஊரில் வாழ்வது என்பது முட்கள் நிறைந்த பாதையில் நடப்பது போலிருந்தது. சமூகத்தின் பார்வை என்னவோ பொம்பளை பிள்ளை கை குழந்தையோட தனியா இருக்கு, இந்த காலத்துல ஆம்பளை துணை இல்லாம இருக்கிறது சரிபடாது என்று அக்கம் பக்கத்தினர் பேசும் கிசுகிசுப்புகள் அவள் காதில் விழாமல் இல்லை. விசேஷங்களுக்கு சென்றால் கணவன் ஊரில் இல்லை என்பது தெரிந்தாலோ சிலரது பார்வையில் ஒருவித இரக்கமும் சிலரது பார்வையில் தேவையற்ற ஒரு மெத்தனமும் தெரிந்தது. திலீப் பணம் அனுப்பினாலும் அதை முறையாக பயன்படுத்துவதில் 100 யோசனைகள். இதை இப்போது செலவு செய்யலாமா அல்லது வீட்டின் சேமிப்பில் வைக்கலாமா என்று ஒவ்வொரு காய்கறி வாங்கும் போதும் அவள் மனது தராசாக ஆடும். ஒரு சின்ன செலவு கூட அவளுக்கு பெரிய சுமையாக தெரிந்தது. உதவியற்ற நிலை. ஒரு நாள் நள்ளிரவில் யாழிசைக்கு திடீரென காய்ச்சல் வந்தபோது அவள் பட்ட அவஸ்தை சொல்லி மாளாது. கையில் குழந்தையை வைத்து கொண்டு மறு கையில் போனை பிடித்து கொண்டு ஆட்டோவுக்கு யாரை அழைப்பது என்று தெரியாமல் தவித்த அந்த நொடிகள். இந்த ஊரில் ஒரு சொந்தக்காரங்க கூடவா நமக்கு துணை இல்லை என்று அவள் கதறி அழுதது அந்த இருட்டுக்கு மட்டுமே தெரியும். ஆசைப்பட்ட ஒரு புடவை வாங்குவதற்கோ அல்லது ஒரு மாலை வேளையில் யாழிசையை தூக்கி கொண்டு வெளியே செல்வதற்கோ கூட அவள் தயங்கினாள். தனியா இருக்கிறவளுக்கு இது தேவையா என்று யாரும் கேட்டுவிடக்கூடாது என்ற அச்சத்திலேயே அவளது விருப்பங்கள் அனைத்தும் அந்த 4 சுவருக்குள் புதைந்து போயின. காலத்தின் சக்கரம் யாரையும் பொருட்படுத்தாமல் சுழன்று கொண்டே இருந்தது. திலீப்பும் கவிதாவும் கடந்த காலத்தின் நினைவுகளில் பின்னோக்கி பார்த்தால் அந்த 20 வருடங்கள் ஒரு நொடியில் கடந்து சென்றது போல தோன்றியது. லட்சியத்தின் விலையும் வெற்றியும் யாழிசை தட்டு தடுமாறி நடந்த அந்த சிறிய வீட்டிலிருந்து இன்று திலீப் கனவு கண்ட அந்த பெரிய சொந்த வீட்டிற்கு அவர்கள் குடிபெயர்ந்தது பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. அந்த வீட்டின் ஒவ்வொரு செங்கலிலும் திலீப்பின் வியர்வையும் கவிதாவின் காத்திருப்பும் கலந்திருந்தது. யாழிசையின் கல்வி உயர்வு, வீட்டு பராமரிப்பு என தேவைகள் வளர்ந்து கொண்டே இருக்க திலீப் மீண்டும் சில ஆண்டுகள் வெளிநாட்டிலேயே கழிக்க வேண்டியிருந்தது. வங்கி சேமிப்பு உயர்ந்து கௌரவம் கூடியது. ஆனால் அந்த ஓட்டத்தில் அவர்களின் இளமை மட்டும் மெல்ல நழுவி சென்றது. கண்ணாடியில் பார்க்கும்போது திலீப்பின் நரைமுடியும் படிந்த நரை அவன் சுமந்த குடும்ப பாரத்தை சொல்லியது. கவிதாவின் கண்களை சுற்றிய சுருக்கங்கள் தனிமையில் அவள் கழித்த இரவுகளின் சாட்சியாக நின்றன. யாழிசையின் விடைவர் மகள் யாழிசை இப்போது ஒரு பட்டதாரி. அவளுக்கு ஒரு நல்ல வரன் அமைய அவளது திருமணத்திற்காக திலீப் தனது வெளிநாட்டு பயணங்களுக்கு முழுமையாக முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நிரந்தரமாக ஊர் திரும்பினான். மங்கள நாதஸ்வரம் ஒலிக்க யாழிசையின் திருமணம் கோலாகலமாக நடந்து முடிந்தது. மணக்கோலத்தில் மகளை பார்த்தபோது 20 வருடங்களுக்கு முன்னால் வாசல் படி வரை தவழ்ந்து வந்து அப்பா என்று அழைத்த அந்த சிறுமிதான் இவளா என்று திலீப்பின் நெஞ்சம் விம்மியது. தாரை வார்த்து கொடுத்த கைகளில் ஒரு நிம்மதியும் அதே சமயம் ஒரு பாரமும் ஒரு சேர அமர்ந்திருந்தது. திருமணம் முடிந்து உறவினர்கள் கலைந்த பிறகு அந்த பெரிய வீடு அமைதியானது. இப்போது அங்கே திலீப்பும் கவிதாவும் மட்டுமே. நகரத்தின் இரைச்சலில் இருந்து விலகி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அவர்கள் அமர்ந்திருந்த அந்த தோப்பு வீட்டின் திண்ணையில் இருவரும் அமர்ந்திருந்தார்கள். மாலை நேரத்தின் மெல்லிய காற்று
தென்னை மரங்களின் ஊடே புகுந்து வந்து அவர்களை வருடியது. கவிதா, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு வாசல் படியில யாழிசை தவழ்ந்து வந்தப்போ நான் திடீர்னு வந்து நின்னது என்று திலீப் கேட்டான். கவிதா மெல்ல சிரித்தாள். மறக்க முடியுமா? அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த ஓட்டம், இதோ இப்பதான் நின்றுருக்கு என்றாள். இப்போது அவர்களுக்கு பேசிக்கொள்ள பெரிய விஷயங்கள் ஏதுமில்லை. பணம் சேர்த்து விட்டோமோ என்ற கவலை இல்லை. குழந்தைக்கு பால் வாங்கியாச்சா என்ற அவசரம் இல்லை. நாளைக்கு வேலைக்கு போக வேண்டுமா என்ற பதற்றம் இல்லை. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு கைகளை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தார்கள். பல வருடங்களாக பேசிய வார்த்தைகளை விட இப்போது நிலவும் அந்த மௌனமும் அதிக அர்த்தமுள்ளதாக இருந்தது. இளமையில் ஓடி உழைத்த அந்த வழிகள் அனைத்தும் முதுமையில் தழுவும் இந்த அமைதியில் கரைந்து போயின. வாழ்க்கையின் உண்மையான வெற்றி என்பது அந்த பெரிய வீடு அல்ல, அதில் பகிரப்படும் இந்த அமைதியான தருணங்களும் கடைசி வரை துணையாக இருக்கும் இந்த அன்புமே என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். சூரியன் மெல்ல மறைய தொடங்க அவர்கள் இருவரும் ஒரு புதிய வசந்தத்தை அந்த முதுமையின் கண்டார்கள். பசி தீர்க்க புறப்படும் பயணம் ஒரு கட்டத்தில் பசியை மறந்து பணத்தை சேகரிக்கும் இயந்திரமாக மாறிவிடுகிறது. சொந்த வீடு கட்டும் லட்சியத்தில் அதே வீட்டில் தங்கி மகிழும் அழகான தருணங்களை நாம் அந்நியர்களிடமே அடகு வைக்கிறோம். வங்கியில் சேமிக்கப்படும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் பின்னாலும் ஒரு தந்தையின் முத்தமும் ஒரு தாயின் அணைப்பும் குழந்தைக்கு கிடைக்காமல் போன கதைகள் ஒளிந்திருக்கின்றன. நாளை மகிழலாம் என்று தள்ளி போடும் ஒவ்வொரு நாளும் நாம் திரும்ப பெற முடியாத வசந்த காலத்தின் ஒரு பக்கத்தை இழுத்தி போடுகிறது. இளமையில் உழைப்பை விற்று பொருள் சேர்க்கிறோம். முதுமையில் அந்த பொருளை விற்றாலும் இழந்த இளமையை வாங்க முடிவதில்லை. தேவையை கடந்து சேகரிக்கப்படும் செல்வம் வாழ்வதற்கு பயன்படுவதை விட மற்றவர்களுக்கு காட்டுவதற்கே அதிகம் உதவுகிறது. உறவுகளை பிரிந்து அந்நிய தேசத்தில் உழைக்கும் போது பணப்பெட்டியினுள் நிறைகிறது. ஆனால் பாசம் இதயத்தை விட்டு வெளியேறுகிறது. ஓடி ஓடி உழைத்த காலத்தில் இறுதியில் மிஞ்சுவது உடல் சோர்வும் இன்னும் கொஞ்சம் வாழ்ந்திருக்கலாமோ என்ற மெல்லிய ஏக்கம் மட்டுமே. முதுமையின் மௌனம் என்பது வெறும் அமைதி அல்ல, அது இத்தனை காலம் நாம் இழந்த சந்தோஷங்களை எண்ணி மனம் கொள்ளும் ஒரு நிதானம். கையில் காசு இருக்கும் போது காலம் இருப்பதில்லை, காலம் கனிந்து வரும்போது அதை கொண்டாடக்கூடிய இளமை நம்மிடம் இருப்பதில்லை. பணம் என்பது வாழ்வதற்கான கருவி மட்டுமே, அதுவே வாழ்க்கையாகிவிடக் கூடாது என்பதை திலீப் மற்றும் கவிதாவின் வாழ்க்கை நமக்கு அழகாக உணர்த்துகிறது. இது போன்ற கதைகளை கேட்க நமது அவள்கிதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.